சாமானியருக்கு வணக்கம். இன்னைக்கு தேசியவர்களை நம்ம பேட்டி எடுக்க போறோம். நம்ம லாஸ்ட் பேட்டியில் நம்ம கேட்டிருந்தோம், எல்லா இந்தியா முழுக்க பேசிட்டு இருந்தோம். மேல காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்டேட்டை நம்ம பேசணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட் வந்து யூபி. யூபியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்தியாவை ஆள போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். யூபியில இருந்தா எல்லா பிரதமர்களும் வந்திருக்காங்க. இப்ப இருக்க நம்ம பிரதமர் மோடி அவர்களும் வாரணாசியில ஜெயிச்சு தான் இப்ப பிரதமரா இருக்காரு அவரு. யூபி என்ன நடக்குது? நேற்று கூட நம்ம இது பார்த்தோம், நியூஸ் 18 சேனல்ல வந்து சி ஓட்டர் எடுத்திருந்தாங்க. அதுல அபரிவிதமான ஒரு கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது நடக்குமா, அது உண்மைதானா அப்படின்றத நம்ம தேசிய அவர்களை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நியூஸ் டிவி 18ல ஒரு சி ஓட்டர் வந்து கணக்கிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து 80 தொகுதிகள்ல 77 தொகுதிகள் வந்து பிஜேபி ஜெயிக்கும், ஒரு தொகுதி வேணா காங்கிரஸ்க்கு போகும், மிச்சம் 2 தொகுதி வந்து எஸ்பிக்கு போகும். 77 தொகுதி ஜெயிக்க முடியுமா? உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ்ல என்னென்ன கட்சிகள் இருக்கு, அந்த கூட்டணிகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணியில அப்னாதல் இருக்கு, அனுப்பிரியா பட்டேல் அவர்களுடைய பார்ட்டி. சஞ்சய் நிஷாத் பார்ட்டி இருக்கு. ஜெயந்த் சௌத்ரியினுடைய ராஷ்டிரிய லோக்தல் இருக்கு. ராஜ்பர்னுடைய பார்ட்டி இருக்கு. ஓம் பிரகாஷ் ராஜ்பர்னுடைய பார்ட்டி இருக்கு. எஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த பார்ட்டியினுடைய பேர். இந்த கட்சிகள்லாம் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கணும். எந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கத்தோட அமித்ஷாவும் மோடியும் தேர்தல் அணுகுவாங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல அவங்களுக்கு ஒரு 60-62 சீட் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட்டணிகள்லாம் ஒன்றும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் 2022 நினைக்கிறேன் செகண்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆகும்பொழுது அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி அவருக்கே இருந்தது. அவருக்கு இந்த சின்ன சின்ன கட்சிகளினுடைய ஆதரவு எதுவும் தேவையில்லை. ஆனா அந்த சின்ன சின்ன கட்சிகளை அவங்க உத்தரப்பிரதேஷ்ல எதுக்காக சேர்த்து வச்சுப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த கட்சிகள்லாம் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் ரிட்டர்ன். அதாவது ஒரு கட்சியை கூட்டணியில வைக்கும் பொழுது எல்லா விதமான கணக்குகளையும் பார்த்து தான் எடுக்கணும். கூட்டணியில தமிழ்நாட்டில் பேசும்போது நம்ம இதுக்கு முந்தின இன்டர்வியூல பேசினோம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எப்படி கூட்டணி அமைச்சு வச்சிருக்காருன்னா அவரும் அதே பாலிசி தான். இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டோம்னா அப்னாதலுக்கு 2 சீட் கொடுத்தா போறோம், ஆர்எல்டிக்கு 2 சீட் கொடுத்தா போறோம், நிஷாத் பார்ட்டிக்கு 1 தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓம் பிரகாஷ் ராஜ்பருக்கும் 1 தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சீட், இப்போ அப்னாதலோட 2 சீட்டுன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 சீட் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா அங்க சுத்தி இருக்கக்கூடிய பல சீட்டுகள்ல அவங்க இம்பாக்ட் பண்ணுவாங்க ஓட் ஷேர். சஞ்சய் நிஷாத் தான் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். அவருக்கு அநேகமா பிரயாக்ராஜ் மாதிரி இடம் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிரயாக்ராஜ் மட்டும் இல்ல, பிரயாக்ராஜ்ல இருந்து வாரணாசி வரைக்கும் அந்த என்டையர் கேஞ்சஸ் பெல்ட்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா எம்பி தொகுதிகள் ஒரு 3-4 தொகுதியை அவர் இம்பாக்ட் பண்ணுவார். ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரிட்டர்ன் ஒரு தொகுதி கொடுத்தா போறோம். they will not lose. அவங்களுடைய ஷேர்ல இருந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நிக்கிற அந்த 73-74 சீட் நிற்பாங்க. இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 6 சீட் தான் தருவாங்க. ஆனா அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான கூட்டணி. இந்த கூட்டணி அவங்க அமைச்சதுக்கு காரணமே இந்த தடவை they are going for 80 out of 18 தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு 70 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இந்த பிஜேபிக்கு இப்போ உத்தரப்பிரதேச கூட்டணிகள்லாம் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. அங்க இந்த ராமருடைய பிராண பிரதிஷ்டை அயோத்தியால, யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த டெவலப்மெண்ட் கவர்மெண்ட், ஃபுல் டெவலப்மெண்ட் லாஸ்ட் 7-8 இயர்ஸாக யூபியில் டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் யூபி, பூர்வாஞ்சல் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இது வரைக்கும் காணாத டெவலப்மெண்ட் உத்தரப்பிரதேசில் வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அதெல்லாம் மக்கள் முதல் முறையாக பார்க்குறாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லை. சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சியிலையோ, அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லையோ, பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய ஆட்சியிலையோ இதெல்லாம் அவங்க பார்த்ததில்லை. ஸோ 2022 தேர்தலுக்கு அப்புறமே மூட் செட் ஆகிடுத்தாங்க. இப்போ ராமருடைய பிராண பிரதிஷ்டை அயோத்தியாவில் நடந்தது எல்லாம் சேர்ந்து, நான் முன்னாடியே இந்த ராகுல் காந்தியை பற்றி அவர் ஏன் வயநாட்டில் நிற்கிறாருன்னு லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்டப்போ அது ரொம்ப ப்ராக்டிக்கலான டெசிஷன் நான் சொன்னேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல அதான் கரெக்ட் டெசிஷன். ஏன்னா உத்தரப்பிரதேசங்கிற ஸ்டேட்டில் அடிக்கக்கூடிய மோடி சுனாமியில் அவர் தாக்கு பிடிக்க கூட மாட்டார், அடிச்சுன்னு போயிடுவார் நான் சொன்னேன். அதுதான் உண்மை. அவர் அங்கே தாக்கு பிடிக்க கூட முடியாது. இன்ஃபேக்ட் யாராலையுமே அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளில் கொடுக்குற அந்த 1-2 சீட்டு கூட அவங்க காங்கிரஸ்க்கு கொடுக்கல, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தராங்க.
அதுவுமே அமேத்தியும் ரேபரேலியும் தரல, வேற 2 சீட்டு தான் தராங்க. அசம்கரும் மெயின்பூரியும் நினைக்கிறேன். மெயின்பூரி வந்து முலாயம் சிங் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அசம்கர் வந்து இப்போ மோடி அங்க பிரச்சாரத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன், இல்லை போயிட்டு வந்துட்டாரான்னு தெரியல. பட் இஸ் க்ளோசர் டு அசம்கர் நோ. அந்த 2 தொகுதி தான் தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி அங்க தனியா இருக்காங்க. அங்க அவங்க பண்ணியிருக்கிற சோசியல் இன்ஜினியரிங்கும் பிரமாதமான சோசியல் இன்ஜினியரிங். நீங்க அடுத்த கேள்வி கேட்கும்போது அதை நான் சொல்றேன். இப்போ சாமானியர் டிவியில நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒன்று சொல்றேன். இந்த கூட்டணி அப்படியே இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்னாதல்னும் சஞ்சய் நிஷாதும் பிஜேபியோட தான் பயணம் பண்ணுவாங்க. பட் ஓம் பிரகாஷ் ராஜ்பரும் ஜெயந்த் சௌத்ரியும் எனக்கு தெரியல. இந்த கூட்டணி அப்படியே இருக்கும் பட்சத்தில் ஐ எம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட். நான் சொல்றேன், சாமானியர் டிவி தான் முதல் தடவையா 2027 அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபிக்கு சீல்டு. ஆமா, ஏன்னா வெஸ்டர்ன் யூபியில் இருக்கக்கூடிய ஜாட் ஓட்டர்ஸ் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி ஜெயந்த் சௌத்ரி கொண்டு வருவார். அதே மாதிரி ராஜ்பர் கம்யூனிட்டி, அந்த நார்தர்ன் யூபியில் இருக்கக்கூடிய ராஜ்பர் கம்யூனிட்டியை ஓம் பிரகாஷ் ராஜ்பர் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வருவார். பிளஸ் அங்க இருக்கிற பாசிட்டிவ் ஓட்ஸ் யோகி மேலையும், யோகி ஆதித்யநாத் மேலையும், மோடி அவர்கள் மேலையும் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப், அது கண்டிப்பா 2027 அசம்பிளிக்கே நான் போயிட்டேன். 2024 லோக்சபாவை விட்டுறலாம். 2027 சீல்டு. இந்த கூட்டணி அப்படியே இருக்கும் பட்சத்தில், கூட்டணி இல்லைனாலும் அவங்க தான் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்கிறது தான் உண்மை. பட் இது இருக்கும் பொழுது கொஞ்சம் நஞ்ச சீட்டு ஸ்பிளிட் ஆகிறதும் ஸ்பிளிட் ஆகாது. அந்த ஆர்எல்டியை உள்ள சேர்த்துன்றது வந்து ரொம்ப ஒரு கன்னிங் சொல்லக்கூடாது, ஒரு கால்குலேட்டட் மூவ் நான் சொல்லுவேன். அது வந்து நாட்டுக்கே ஒரு நல்ல உபயோகமான மூவா தான் இருந்தது. ஏன்னா அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு அங்க பஞ்சாப்ல பண்ணிட்டு இருந்த போது, இங்க ஆமா இந்த வெஸ்டர்ன் யூபி, ராஜஸ்தான், ஹரியானால இருக்கிற ஜாட் ஃபார்மர்ஸ் அவங்களோட போய் சேர்ந்துட்டு இருந்தாங்கன்னா திங்ஸ் would have got ugly. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொட்டஸ்டர்ஸை மற்ற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தனிமைப்படுத்துற ஒரு மூவா தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா துஷ்யந்த் சௌதாலா முந்தா நேத்து சீட் ஷேரிங் டாக்ஸ் ஃபெயில் ஆகி பிரிஞ்சு வந்துட்டார் ஹரியானால. அவரு வேற அங்கதான் இருந்தார். அவரும் ஒரு ஜாட் பார்ட்டி லீடர் ஹரியானால. முந்தா நேத்து சீட் ஷேரிங் டாக்ஸ் ஃபெயில் ஆகி வெளியில வந்திருக்கார். அதனால ஒன்றும் இம்பாக்ட் இருக்க போறது இல்லை. ஹரியானா என்னுடைய ப்ரெடிக்ஷனை கூட உங்க ஒரு குரூப்ல நான் போட்டிருக்கேன். சீஃப் மினிஸ்டர் மாறி இருக்காரு. இப்ப அங்க சீஃப் மினிஸ்டர் மாறி இருக்காரு. அதுவும் நல்ல மூவ் தான். அவர் வந்து ஒரு ஓபிசி சீஃப் மினிஸ்டர். இப்ப வந்திருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஓபிசி சீஃப் மினிஸ்டர். சோ ஒரு குறைந்த வயது வேற, 52 வயசு தான் ஆகுது அப்படி சொல்றாங்க. வயசு ரொம்ப ஒரு பிஜேபி ஒரு மாற்றத்தை அடுத்த செகண்ட் எடுத்துட்டு போறாங்களா? இல்ல, அவங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சியை பில்டப் ஆகவே விட மாட்டாங்க. இதையே தான் வந்து அவங்க குஜராத்ல பண்ணாங்க. உத்தராகண்ட்ல கொஞ்சம் அளவுக்கு மீறி போய் 3-4 சீஃப் மினிஸ்டர்லாம் மாத்தினாங்க. அது நானே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆனாக்க கடைசியா வந்த சீஃப் மினிஸ்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்து அந்த உத்தராகண்ட் தோக்க வேண்டிய அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிக்கவும் வச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால எந்த இதுவும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேஷ்க்கு மறுபடியும் நம்ம வந்தோம்னா, இந்த ஆர்எல்டியினுடைய மூவ் வெரி ஸ்மார்ட் மூவ். அது உத்தரப்பிரதேஷுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் கண்டெயின் பண்றதுக்கும், அதாவது அந்த பஞ்சாப்ல போராடி கொண்டிருந்த அந்த விவசாயிகளை மற்ற மாநிலங்களினுடைய விவசாயிகள், ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல ஜாட் விவசாயிகள் இருக்காங்க. மேற்கு உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிற விவசாயிகளை அவங்கள்ட்டேருந்து தனிமைப்படுத்துறதன் மூலமா இவங்களுடைய ஆதரவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்குண்டான ஒரு மூவாவும் ஜெயந்த் சௌத்ரியை கொண்டு வந்தது இருக்கலாம். ஜெயந்த் சௌத்ரி அவங்க தாத்தாவுக்கு வந்து பாரத் ரத்னாலாம் கொடுத்து அவரால் நான் அலையன்ஸை டிக்ளைனே பண்ண முடியாத அளவுக்கு அவரை கொண்டு வந்து அவர் அலையன்ஸில் வந்திருக்கார். அது யூபியை பொறுத்த வரைக்கும் அந்த அசாம்கர் மைன்பூரியும் இவங்க வின் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நான் ஒன்றும் கேட்கணும்னு நினச்சேன். 2022 தேர்தல் பார்த்தீங்கன்னா 2017 விட எஸ்பி வந்து ஒரு பாசிட்டிவ் இதில் எலெக்ஷன் மோடில் போயிருந்தாங்க. அதாவது பிஜேபி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு செட் மூட் வந்து யூபி லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் கூட ஒரு பேச்சு டாக் இருந்தது. அடுத்தது எஸ்பி தான் வரப்போகுது. எதனா யூபியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்ச கட்சி வந்து அடுத்த வாட்டி ஜெயிச்சதே கிடையாது. 1985 இருந்து அந்த ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜெயிப்பாங்க, அடுத்த ஆட்சி வந்துடும். எஸ்பி வரும், அடுத்து பிஜேபி வரும், அடுத்தது பிஎஸ்பி வரும். இப்படி மாற்றி வந்துட்டு இருந்தது. அப்ப 2021 எல்லாரும் சொல்லிட்டு தாங்க எஸ்பி தான் வரப்போகுது அப்படின்னு.
அந்த நேரத்துல திருப்பி பிஜேபி வந்தது, 2வது வாட்டி வந்தது. ஆனா அந்த மார்ஜின் வந்து லாஸ்ட் 2017 விட கம்மியாச்சு. சீட்டு பொறுத்தீங்கன்னா 2 கம்மியாச்சு. அப்ப என்னன்னா இந்த 24 தேர்தலில் எஸ்பி ஒரு பெரிய ஒரு கட்சியா மாறி இருக்கு. அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா? எஸ்பி 2022 பெரிய கட்சியா மாறினதுக்கு காரணம் அகிலேஷ் யாதவ் அதை ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷனா கொண்டு போனார். அது வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வர்சஸ் பிஜேபிங்கிறத விட அகிலேஷ் யாதவ் வர்சஸ் யோகி ஆதித்யநாத்னு அவர் கொண்டு போனார். அதே காரணமாக தான் தோக்கவும் தோத்தார். உண்மை அதுதான். அதே காரணமாக தான் தோக்கவும் தோத்தார். நீங்க சீட்டு வந்து 2017 விட 2022 கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஓட் ஷேர் பிஜேபிக்கு அதிகமாச்சு. சீட் கன்வர்ஷன்ங்கிறது சில அந்த நுணுக்கமான நான் அந்த அலையன்ஸ் மேட்டர்ஸை வச்சு சொன்னேன். அந்த நார்தர்ன் யூபியில் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் அப்படியே அந்த ராஜ்பர் கம்யூனிட்டியை கன்சாலிடேட் பண்ணி 9-10 சீட்டு வரைக்கும் அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்தார். அவர் இப்போ பிஜேபி கூட இருக்கார். ஜெயந்த் சௌத்ரி வெஸ்டர்ன் யூபியில் பல சீட்டுகளை கன்வெர்ட் பண்ணி அகிலேஷ் யாதவ் கொடுத்தார். ஆனால் அந்த எலெக்ஷனில் நம்ம தெரிஞ்சின்றது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 31-32 நினைக்கிறேன் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஓட் ஷேர். இல்லை 28லேருந்து 32 எனக்கு சரியா எக்ஸாக்ட் ஃபிகர் ஞாபகம் இல்லை, பார்த்து கூட அப்புறமா சொல்கிறேன் நான். அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாலே அவ்வளவுதான் அவங்களால வாங்க முடியும். ஆனால் பிஜேபியோட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே அவங்க 40க்கு மேலே போவாங்க. அந்த நிலைமையில தான் யூபியில் இருக்கு. இப்போ நம்ம பயஸ்டா பேசணுங்கிறதெல்லாம் இல்லை, அங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். அந்த நிலைமை தான் அப்படி இருக்கு. ப்ளஸ் அவங்க அசம்பிளி எலெக்ஷன்லேயே 40+ங்கும் போது, மோடி கேம்பெயின் பண்ணும்போது மோடியினுடைய லீடர்ஷிப்க்கு உண்டான வேல்யூ அதில் இன்க்ளூட் ஆகும் பொழுது ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் 10-15% ஓட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த தடவை 50-55% ஓட்டுக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டேட்லலாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் சார் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தடவை பயங்கர கிரவுண்ட் பிரேக்கிங்காக இருக்கும். நான் ஹிமாச்சல் பிரதேஷ் பற்றி இன்னைக்கு தான் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் அவங்க 70% ஓட் ஷேரோட ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தனி குஜராத்தோட அதிகமா. ஆமா, குஜராத் 60-65 வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது 70% ஓட் ஷேர் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு டெமி காட் மோடி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷா இருக்கட்டும் அசம்பிளியில மாத்தி ஓட்டு போடுவாங்க. பட் லோக்சபான்னு வரும்போது அந்த மக்களுடைய இந்த பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷன் வரும்போது சத்தீஸ்கரை நம்ம பேசணும். அது மட்டும் பேசிட்டு நான் டிவியேட் ஆல. இந்த பிரசிடென்ஷியல் ஸ்டைல அகிலேஷ் யாதவ் பண்ணாருன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்மார்ட்டா சத்தீஸ்கர்ல வந்து பிஜேபி சிஎம் ஃபேஸை டிக்ளேர் பண்ணலாம். பல இடங்கள்ல பிஜேபி அப்படி பண்ணுவாங்க, சமயத்தில் அது சக்சீட் ஆகும், சமயத்தில் இட் வில் ஃபெயில். சத்தீஸ்கர்ல இட் வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா பூபேஷ் பாகல் அதை பிரசிடென்ஷியல் ஸ்டைல் எலெக்ஷனாக தான் கொண்டு போனார், மீ வர்சஸ் ஹூ அப்படின்னு. ஹானஸ்டா சொல்லணும்னா கிரவுண்டில் பூபேஷ் பாகலுடைய கரிஸ்மாவை வந்து மீட் பண்ற அளவுக்கு சத்தீஸ்கர்ல பிஜேபிட்ட லீடர்ஸ் கிடையாது. அதுதான் ஃபேக்ட். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மோடியை ஃபேஸா வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பக்காவான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்ல ஒரு ட்ரைபலை சீஃப் மினிஸ்டர் ஆகி, அதுவும் ஒரு எக்ஸலன்ட் மூன் தான் நினைக்கிறேன். ஸோ சத்தீஸ்கர்ல இட் வில் பிரிங் ஹியூஜ் ரிசல்ட்ஸ். அதுவும் ஸ்வீப்பா தான். அடுத்தது யூபியில முக்கியமான ஒரு பார்ட்டி வந்து பிஎஸ்பி, மாயாவதி. ஏன்னா ஒரு ஆட்சியில இருந்திருக்காங்க, ஒரு ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி நேத்து கொடுத்த இதுல சிஓட்டர்ல 19%ல இருந்து கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட் 9% கீழே வந்துடுறாங்க. எப்பயுமே ஒரு 20% கம்மியா வாங்கினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 9% சிங்கிள் டிஜிட் வரா போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியுமே நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். பிஎஸ்பியினுடைய மெயின் ஓட் பேஸே உத்தரப்பிரதேஷ்ல பிராமின்ஸ், ஜாதவ் எஸ்சிஸ், முஸ்லிம்ஸ் கொஞ்சம் முஸ்லிம்ஸ் நிறைய இருந்தாங்க. நான் சொல்றேன் பிராமின்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஜாதவ் எஸ்சிஸ். இப்போ பிஜேபியினுடைய எமர்ஜென்ஸ்க்கு அப்புறம் பிராமின்ஸ் அப்படியே பிஜேபிக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க. ஜாதவ் எஸ்சிஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தாங்க. முஸ்லிம்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஜாதவ் எஸ்சிஸ்லையும் 2022 நான் ஓட் ஷேர் கூடித்து பிஜேபிக்கு நான் சொன்னேன். 2017 விட சீட்டு குறைஞ்சாலும் ஓட் ஷேர். அதுக்கு காரணமே ஜாதவ் எஸ்சிஸ் ஓட் பேங்க்ல சிக்னிஃபிகண்ட் டென்ட் அவங்க பண்ணினாங்க மாயாவதியோட ஓட் பேஸ்ல. ஸோ ஒரு டயத்துல ஒரு டாக்கு கூட இருந்தது, பேசாம மாயாவதியோட அவங்க அலையன்ஸ் வச்சுருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு கூட. ஏன்னா மாயாவதியோட அலையன்ஸ்ல பிஜேபி ஹேஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ். அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பினேன், அதான் நடந்தது. ஆனாக்க அந்த அலையன்ஸ் வந்துருமோன்னு கூட பார்த்தாங்க. ஏன்னா அவங்க ஓட் பேஸ் எல்லாம் பிராமின்ஸ், ஜாதவ் எஸ்சிஸ்ல பாதி, பிராமின்ஸ் ஃபுல்லா பிஜேபி கிட்ட போயிட்டாங்க, முஸ்லிம்ஸ் அப்படியே சமாஜ்வாதி பார்ட்டிகிட்ட போயிட்டாங்க.
இப்படி எந்த விதமான ஒரு சோஷியல் கால்குலேஷனுமே இல்லாம ஒரு 2-3 கம்யூனிட்டியவே நம்பி நம்ம பாலிடிக்ஸ் பண்ணா இதுதான் நடக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் லாங் டேர்ம்ல அவங்கெல்லாம் வேற வேற இடத்துக்கு ஸ்பிளிட் ஆகி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. யாருகிட்ட போய் பேசி ஓட்டு கேட்பாங்க? தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது டீட்டெயில்டா பேசும்போது அப்படி பண்ணுவோம். இங்கும் ஒருத்தர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. 2 கம்யூனிட்டி. தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுல ஒரு பார்ட்டி இருக்காரா அப்படின்னு கேக்குறது. தமிழ்நாட்டுல 2 கம்யூனிட்டியை வச்சுட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அவருக்கு வரலாம். பட் லாங் டேர்ம்ல அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ்லையும் வேற பார்ட்டிஸ் டென்ட் பண்ணும்போது அவருக்கு யார்கிட்டையுமே போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தமிழ்நாடை பத்தி டீட்டெயில்டா பேசும்போது அதை பேசுவோம். அப்புறம் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தல் சீல்டு. 80 வந்து எதிர்பார்க்கறாங்க பிஜேபி. 80 மெயின்பூரி அசாம்கர்ல ஜெயிக்கிறது கஷ்டம் தான். நான் வந்து மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் சிந்த்வாராவை சொல்ற மாதிரி தான். பீகார்ல அதே மாதிரி கிஷன்கஞ்சுன்னு ஒரு தொகுதி இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த தலைவர்கள் அந்த கான்ஸ்டிடுவன்சிஸினுடைய டெமோகிராஃபி அந்த மாதிரி. அதுல பிஜேபி பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க. பட் ஜம்ப் பண்ணி மேல வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை செய்யணும். ஆனா அசாம்கர்ல பை எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஆனா பை எலெக்ஷன்ஸை வச்சு நான் எதையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இந்தியாவில் பை எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு தெரியும். பட் பொது தேர்தலில் மெயின்பூரியும் அசாம்கரும் அவங்களுக்கு ஒரு டஃப் இடமா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை அங்க அடிக்கக்கூடிய ஒரு வேவ்ல அதையும் கூட எடுத்துன்னு வரலாம் தான் நான் நினைக்கிறேன். இப்ப பிஜேபிக்கு இருக்கிற ஒரே ஒரு டேஞ்சர், காம்ப்ளசண்டா இல்லாம ஓட்டர்ஸ் எல்லாம் பூத்துக்கு கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியறது மோடி இஸ் வின்னிங் கம்ஃபர்டபிளின்னு. அதனால அதான் மோடி தான் ஜெயிக்க போறாருன்னு எல்லாரும் வீட்டுல உட்காந்துருந்தாங்கன்னா கஷ்டம். அது வந்து பார்ட்டி கேடர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துன்னு போய் ஓட்டு போட வைக்கணும். இது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய பிஜேபி செய்ய வேண்டிய வேலை தான். ஏதோ இவங்க அந்த பர்சன்டேஜ் சொல்றாங்க, இந்த சீட் வரும்னு சொல்றாங்கன்னு இல்லாம எந்த சீட்ல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ, எந்த சீட் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறாங்களோ, கேடர்ஸ் வந்து அன்னைக்கு போலிங் டே இன்னைக்கு லைக் மைண்டட் பிஜேபி மைண்டட் ஓட்டர்ஸ் பூத்துக்கு போய் ஓட்டு போடணும். அது ஒண்ணுதான் இப்ப டேஞ்சர். அந்த காம்ப்ளசன்சி ஐ திங்க் தே வில் ஓவர் கம். காம்ப்ளசன்சி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அது பார்ட்டி லீடர்ஷிப் வில் நோ ஹவு டு ஒர்க். அடுத்தது இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை வந்து மறக்கப்பட்ட பகுதி அப்படின்னு கூட சொல்லிடலாம். ரொம்ப வருஷ காலமா காங்கிரஸ் இருக்கும்போது மறந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்றத மறந்துட்டாங்க அவங்க. ஏன்னா தானா ஓட்டு வந்து விழுது, தானா நம்ம தான் ஜெயிக்க போறோம், வேற யாரும் ஜெயிக்க போறோம். ஆனா திடீர்னு 2014 அப்புறம் அப்படியே ஒரு ஷிஃப்ட் மொத்தமா வந்து பிஜேபிக்கும் அது வந்துருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை பத்தி கேட்க, வடகிழக்கு மாநிலங்கள் இதுல அஸ்ஸாம தனியா வச்சு போனோமா, மற்ற மாநிலங்கள் நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், சிக்கிம் இதை தனியா வச்சுப்போம். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 2016 முதல் முறையா ஆட்சி அமைக்கிறாங்க. 2016 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2016 அந்த ரிசல்ட் வரும்போது நான் லண்டன்ல இருந்தேன். நான் பர்பஸ்ஃபுல்லா அஸ்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு, ஏன்னா அப்பதான் வந்து அஸ்ஸாமில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தெரிஞ்சுது. அந்த அஸ்ஸாமில் நடந்த ஆட்சி மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரையில். ஏன்னா அஸ்ஸாமில் அது வரைக்கும் அவங்க டெவலப்மெண்ட் ஒன்று பார்த்ததே இல்லை. இப்போ திடீர்னு ஃப்ளைஓவர்ஸ் பார்க்குறாங்க, வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பார்க்குறாங்க, ஏர்போர்ட்ஸ் புது 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 ஏர்போர்ட்ஸ் பார்க்குறாங்க, லார்ஜ் ரோட்ஸ் பார்க்குறாங்க, 7-வே ரோட்ஸ், 4-வே ரோட்ஸ் பார்க்குறாங்க. இப்போ இந்த வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, அவங்களுக்கு தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டேட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் 16-17 மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கே. காரணம் என்னன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் இப்படி இருக்கு, நடுவுல பங்களாதேஷ் இருக்கு. நடுவுல பங்களாதேஷ் இருக்கு. நீங்க பங்களாதேஷுக்கு இப்படி சுத்தி வரணும், இல்லை இப்படி சுத்தி வரணும், அப்படிதான் ஒரே வழி. அதுக்காக மோடி கவர்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஃபிளைட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 100 rupees, 50 rupees, 150 rupeesக்கெல்லாம் ஃபிளைட்ஸ் வரும். நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு யூ கேன் ஹாப் இன் அண்ட் ஹாப் ஆஃப். நீங்க பஸ்ல டிக்கெட் வாங்குற மாதிரி அங்க போய் வாங்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில இடங்கள்ல அந்த இருக்கு, அந்த ஃபிளைட் சர்வீசஸ். ஐ திங்க் மணிப்பூர்ல இருந்து சில இடங்களுக்கு இருக்கு. டிக்கெட்ஸ் வந்து 750 rupeesக்குள்ள ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட், பக்கத்து ஸ்டேட் போறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஃபிளைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஃபிளைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ளைட்டுமே பஸ் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் ஓகே, அது கம்மி விலையில கொடுக்கும்போது அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்போ நடந்ததுன்னா அஸ்ஸாமில் பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம். இப்போ சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பாஜக வளரவே முடியாதுன்னு சொல்றவர்களுக்கு சொல்றேன், நாகாலாண்டில் வந்து 96% கிறிஸ்டின்ஸ். அந்த இடத்துல 15 அசம்பிளி சீட்டோட ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்ல பிஜேபி 15 வருஷமா இருக்கு. 96%. அந்த ஒரு ரிசல்ட், நாகாலாந்து ரிசல்ட் வந்த இன்னைக்கு, தான் பிரைம் மினிஸ்டர் அந்த விக்டரி மீட்டிங்ல பேசினார்னு நினைக்கிறேன். கேரளாவும் ஒரு நாள் இது மாதிரி ஆகும். அவர் ஹிந்தியில சொன்னார், நான் தமிழ்ல சொல்றேன். கேரளாவும் ஒரு நாள் கேரளாவிலையும் இது நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பின்தங்கியே இருந்தாங்க. அதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாற்றி வச்சிருக்காரு. நம்ம காஷ்மீர் ஆப்பிளை பத்தி கேட்டிருக்கோம். மணிப்பூர் ஆப்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும் அது தெரியல. மணிப்பூர்ல சில ப்ராப்ளம்ஸ் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. அதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். அது ஒரு இதுதான், ஃபெயிலியர் தான். பட் அதையும் காம்பன்சேட் பண்ணி இப்போ எவ்வளவு அதை சரி பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. இப்போ அஸ்ஸாம் ஜெயிச்சது கூட பெரிய விஷயம் இல்லை. அதுலையாவது அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. அங்கே பார்ட்டி கேடர்ஸ் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. திரிபுரா வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரி காலங்காலமாக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்த ஒரு மாநிலம். வடகிழக்கு மாநிலங்களில் அதில் வந்து ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியோட 2 கன்சிக்யூட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சதுங்கிறது வந்து அந்த மக்களினுடைய மனநிலையே மாறி இருக்கு. கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து வெளியே வந்து இப்போ ஒரு டோட்டல் சஃப்ரான் சித்தாந்தம்னு சொல்லலாமா, அது என்ன சித்தாந்தம் பேர் எனக்கு சொல்ல தெரியல. சிவப்பு சித்தாந்தத்திலிருந்து காவி சித்தாந்தத்துக்கு வந்து விட்டார்கள்னு சொல்லலாம். சில டைம் அந்த பக்கத்துல இருந்தவங்க கூட இந்தியா எங்க நாடு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க. அது இப்ப மாறி 2014 அப்புறம் ஆமா இந்தியா தான் எங்க நாடு அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு சொல்லலாம். வடகிழக்கு மாநிலங்கள் வந்து ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் சார். வடகிழக்கு மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள். அது நம்ம நாட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 5-6 துப்பாக்கியும் ஒரு 10-15 பீரங்கியும் வச்சா கூட ரொம்ப ஈஸியா இந்தியாவிலேருந்து அதை டிஸ்கனெக்டே பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநிலங்கள்லாம் நல்ல வளர்ச்சி. மற்ற நாட்டோட இப்போ மெயின் ஸ்ட்ரீம் கண்ட்ரிக்கு அவங்க வந்துட்டாங்க. அங்கே மணிப்பூரில் ஐ திங்க் திரிபுராலையும் கூட நினைக்கிறேன், அங்கெல்லாம் மெயினாக ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் போகிறது. அகர்தலா ராஜதானின்லாம் விடுறாங்க. அதெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட். அவங்க அதெல்லாம் பார்த்ததில்லை. அந்த மக்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை. அதனால அவங்க பாஜக பக்கம் இருக்காங்க. அந்த வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லும்போது அஸ்ஸாமில் 14 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 11 சீட்டு பிஜேபி, இப்போ 11லேருந்து 12 சீட்டு பிஜேபியும் அவங்க கூட்டணி கட்சிகளும் ஜெயிச்சுருவாங்க. 2லேருந்து 3 சீட்டு தான் எதிர்கட்சிகள் ஜெயிக்கும். அந்த 14 சீட்டை தவிர பாக்கி 11 சீட்டு இருக்கு. 11 சீட்டில் 6லேருந்து 7 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும். 4 சீட்டு அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் ஜெயிக்கும். அந்த மாநில கட்சிகள் தனியாக இப்போ நின்று ஜெயிச்சாலும் அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க என்டிஏக்குள்ளே தான் வருவாங்க. ஏன்னா அது சின்ன சின்ன மாநிலங்கள், அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஃபண்டிங் வேணும், இல்லைன்னா அவங்க மாநிலத்தை ரன் பண்ணவே முடியாது. அதனால வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து பாஜகவோட தான் பயணம் செய்வாங்க இனிமேல் நினைக்கிறேன். ஏன்னா மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் அதான் நடக்கும். அதன் பிறகு பார்ப்போம். இப்போ கடைசியாக நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். 2024 தேர்தல். நேற்று அதே சொன்ன மாதிரி ஓட்டர்ஸ்ல நேற்று ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது எல்லாரும் என்ன சொல்லிட்டு 39 சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வந்த ஒரு ஓட்டர் கணக்குல 30 சீட்டு திமுக கூட்டணியும், 5 சீட் வந்து என்டிஏக்கும், 4 சீட் வந்து அதிமுகவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்ன உடனே இருக்கிற எல்லா மீடியாக்களும் கொந்தளிக்கிறாங்க. ஐயோ எப்படி நடக்கும், எப்படி அது நடக்கும் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சார், கருத்து கணிப்புங்கிறது, அதாவது யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாம்பிளிங். அது எந்த அளவு சாம்பிளிங் பண்ணாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் 39க்கு 39 திமுக வாங்குறது கஷ்டங்கிறத நானே சொன்னேன். சில தொகுதிகள்லாம் தோற்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில தொகுதிகள் பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். அது 5, 4, 7, 8 எனக்கு தெரியல, 1, 2. ஆனால் 2-3 தொகுதிகள் வந்து மதுரைக்கு கீழே
ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன். கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாமக உள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன் உள்ளே வந்துட்டார், ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார். இன்னும் தேமுதிக தான் எந்த முடிவும் பண்ணாமல் இருக்காங்க. பாமகவும் தேமுதிகவும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்கன்னு நான் நம்பலை. பாமக இங்கே கன்ஃபார்ம் ஆகி பாஜக கூட்டணிக்கு வந்ததுனால தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போகலாம். அது அவர்கள் அரசியலுக்கு எது நல்லதோ அதை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. அது நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை அவங்க இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சீட் ஷேரிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாமக உள்ளே வந்ததுனால வட மாவட்டங்களில் சார் சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்ம ஓப்பனாக சொல்லணும். தென் மாவட்டங்களில் பிஜேபிக்கு நிறைய ஓட்டு இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஒரு சில இடங்கள்லாம் 30, 32, 40 வரைக்கும் கூட சில தொகுதிகளில் காட்டுகிறது தென் மாவட்டங்கள். ஆனால் வட மாவட்டங்களில் பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. பாமக அந்த தொகுதிகளெல்லாம் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். வட மாவட்டங்களில் ஒரு சில தொகுதி பாமக உள்ளே வந்ததுனால தருமபுரி ஹெல்ப் பண்ணலாம், கடலூர் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் பாமகவால் ஹெல்ப் பண்ணி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியும். அதே மாதிரி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள் சேலம், நாமக்கல் போன்ற தொகுதிகள். ஆனால் அங்கெல்லாம் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு. திமுக என்ன மாதிரி கேண்டிடேட் போடுறாங்கன்னு தெரியல. அங்கே போட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வன்னியர் ஓட்டுகளை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியும் பாமகவால். அதனால் சீட் கன்வெர்டபிலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் ஓட் ஷேர் அதிகமாகலாம். சீட் கன்வெர்டபிலிட்டி தருமபுரியில் வரலாம். பாமக உள்ளே வந்ததுனால தருமபுரியில் சீட் கன்வெர்டபிலிட்டி என்டிஏக்கு வரலாம். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு சில சீட்டுகள் வரலாம். எவ்வளவு சீட்டுங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணாதான் தெரியும். ஆனால் ஒரு சில சீட்டுகள் கண்டிப்பாக, ஆனால் சீட்டு வரும்னா அந்த சீட்டுக்கு உண்டான வேலைகளை இப்போவே கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் போன தடவை சொன்னேன், தமிழ்நாட்டில் கேண்டிடேட் முக்கியம். எந்த கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த பார்ட்டியினுடைய ஆதரவோட கண்டெஸ்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக மோடியும் நிறையா கேம்பெயினிங் இங்கே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான எஃபெக்ட் இருக்கும், நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓட் ஷேர் கண்டிப்பாக டபுள் டிஜிட்டுக்கு போகுங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தான் நானும் போன தடவை சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்லும்போது. சீட்டும் சில சீட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நிற்பாரு. நிறைய கேள்விகள் அண்ணாமலை நிற்பார் எல்லா மீடியாக்களும் ஒரு இது இருக்குது. அவரும் சொல்லிருக்காரு, சென்ட்ரல் கமிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் சென்டர் லீடர்ஷிப் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில பேர்லாம் சொல்கிற மாதிரி அண்ணாமலை எம்பியான்னு ஒரு வேளை ஜெயிச்சுட்டாருன்னா அவர் டெல்லிக்கு போயிடுவார், தமிழ்நாட்டுக்கு அவர் வேணும், அவரை அங்கே கொண்டு போகக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்கல. ஏன்னா எம்பியா இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு எம்எல்ஏவாகி கூட பார்ட்டிக்கு 2026 அவர் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் தான் மத்திய பாஜகவுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் ஜேவிசி ஸ்ரீராம் சார் ஒரு தடவை சொன்னார் இந்த மாதிரி. அதை மத்திய பாஜக கிட்ட விட்டுட்டு மக்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கறது தான் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், அவர் ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் போய் அவர் லாக் ஆனார்னா மற்ற கான்ஸ்டிடியூவன்சியில், ஏன்னா அந்த மாதிரி சூறாவளி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் யார் இங்கே தமிழக பாஜக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இதில் ஒரு கேட்ச் என்னன்னா, அவரே 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் செல்வகுமார் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஒருவர் தான் கோயம்புத்தூருக்கு நிற்கணுங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. அது ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அவரோடது. செல்வகுமார் மாதிரி இந்த மண்ணை பற்றி தெரிந்த ஒருவர் இங்கு எம்பியாக ஆனால் நன்றாக இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்துருந்தார். அது எல்லாமே நம்மளுக்கு இன்னும் 2-1 நாளில் தெரிய வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோடி இப்போ நாளைக்கு வர்றாருன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்கு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வர்றாரா, கோயம்புத்தூரா எங்கன்னு தெரியல. நாளைக்கு மதுரைக்கு வராருன்னு கேள்வி. மதுரையோ கன்னியாகுமரியோ வர்றாரு. 23ஆம் தேதி ஒரு தடவை வர்றார். 23ஆம் தேதி வரும்போது அநேகமா கேண்டிடேட்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸ்டேஜ்லன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் பிளானான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சாலும் அப்போ தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்துடுது, தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் டேட். அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு 40 நாள் 45 நாள் இருக்கணும் தேர்தலுக்கும் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும். டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது நாமினேஷன் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாதான். அப்போ கேண்டிடேட்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது திமுக எல்லாம் இப்போ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு. அதனால அவங்களுக்கு கவலை இல்லை.
இப்போ அதிமுகல எனக்கு தெரியல, அவங்க ஒரு சில தொகுதிகளுக்கு தெரியும், பல தொகுதிகள் அவங்களுக்கும் தேர் நாட் கிளியர்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பாஜக மாதிரி கட்சிகள், வளரும் கட்சிகள்லாம் கேண்டிடேட்ஸை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாதான் அந்த கேண்டிடேட்ஸை சுத்தி தான் அங்க பண்ணக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். நீங்க சொன்னது ரொம்ப சரியான வாதம் தான். ஆனா இன்னொரு வாதமும் இருக்கு. எதுக்காக வந்து பிஜேபி வந்து கேண்டிடேட்ஸ் போடுறதுக்கு டேட் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க காரணம் எனக்கு என்ன தோண வருதுன்னா, அதிமுக யாரை போட போறாங்க, திமுக சைட்ல இருந்து யாரை போட போறாங்க, எந்தெந்த கேண்டிடேட் எங்கெங்க போட போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம காய்கள் நவுத்தலாமா, எந்த ஆளை எங்க போடலாம். சோசியல் இன்ஜினியரிங்கை பத்தி நீங்க சொல்றீங்க, அது கண்டிப்பா தமிழ்நாட்டுல சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் தொகுதிகளை வந்து வெல்ல முடியும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கு திமுக அதிமுக என்ன பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியது இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியினுடைய காஸ்ட் டெமோகிராஃபி என்னன்னு தெரிஞ்சாலே அதை பண்ணிடலாம். அது பாஜக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் எவ்வளவு தொகுதி கேட்கறாங்க, என்ன தொகுதி கேட்கறாங்கன்னு எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு போன தடவை நான் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது சொன்னேன், வரப்போற காலங்களில் பாஜக என்ன செய்யணும்னா 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்தா 40 தொகுதிக்கு இவங்களுடைய கேண்டிடேட்ஸை தயார் பண்ணி வச்சுக்கணும். கூட்டணி கட்சி வந்தா அவங்க தோழிகளுக்கு அவங்க கேண்டிடேட் போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா இவங்க கேண்டிடேட்டை சொல்லணும்னு சொன்னேன். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, எவ்வளவு தொகுதி யாருக்கு கொடுக்க போறோம், பாமகக்கு 10 தொகுதி கொடுக்க போறோமா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு ஆளுக்கு 3 4 என்னன்னு தெரியல. அப்போ வந்து 19ல ஒரு 39ல ஒரு 18 தொகுதிகள் இவங்களுக்கு கொடுத்தா மற்றவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடலாம். பாக்கி 21 தொகுதியில் அது என்னென்ன தொகுதின்னு தெரிஞ்சாதான் எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவங்க கூட்டணியே ஒரு சைடா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப திமுக கிட்ட லிஸ்ட் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு அவங்க கிட்ட. இப்ப ஏன்னா இது முடிச்சுட்டாங்க, அவங்க கூட்டணியே முடிச்சுட்டாங்க, கூட்டணி சீட் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனாலும் ஏன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமே இன்னும் வச்சுட்டு இருக்காங்க? என்ன காரணமா இருக்கும்? திமுக சில கேண்டிடேட்ஸ் அவங்க மாத்தணும்னு நினைக்கலாம், ஒரு சில கேண்டிடேட்ஸ் அவங்க மாத்தணும்னு நினைக்கலாம், ஒரு சில இடத்துலலாம் மாத்துவாங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தர்மபுரி மாத்தலாம்னு நினைக்கிறேன். தர்மபுரி மாத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அங்க நிக்க போறாருன்னா கண்டிப்பா மாத்துவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, யார் எங்க நிக்கிறாங்கன்னு அதை பொறுத்து வெயிட் பண்றாங்களா எல்லாருமே. அன்புமணி ராமதாஸ் அங்க நின்னாருன்னா செந்தில்குமார் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலை எங்க நிக்கிறாருன்னு தேடுறாங்களா? அண்ணாமலை இன்னும் அதுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போடணும்னு தேடுறாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா என்னை இப்போ பொறுத்தவரையில் பாஜக கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டை டிலே பண்றது டிஎம்கேக்கு பிரச்சனை கிடையாது சார். டிஎம்கே வந்து அகில இந்திய அளவில் பாஜக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவு கூட்டணி கட்சிகள் பலத்தோட ஆன்டி இன்கம்பன்சியும் மீறி ஒரு கெமிஸ்ட்ரி அரித்மெட்டிக்கல அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் சொல்றது பல பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பிடிக்காம இருக்குங்கிறதுக்காக நம்ம உண்மையை மறைச்சு பேசக்கூடாது. ஆனாலும் ஏன் அதான் சொல்றேன், அவங்க வந்து யாரு எங்க ஆப்போசிட் கண்டஸ்டன்ட்ங்கிறோம் அவங்க. ஆனா பாஜக அந்த மாதிரி டிலே பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. அதே மார்ச் எண்டுக்குள்ள சொல்லிடுவாங்க, நாமினேஷன் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு, மார்ச் எண்டுக்குள்ள சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 month 1.5 months இருக்கு கேம்பெயினுக்கு. மார்ச் எண்டுக்குள்ள சொன்னா கூட போறோம், ஆனா மார்ச் எண்டுக்குள்ளேயே சொல்லிடணும். ஓகே, இப்போ 2024 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது. 2014 2019 அதை விட 2024 தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தல். ஏன்னா ஆல் இந்தியா தேர்தல் நமக்கு தெரிஞ்சு போச்சு, மோடி அவர்கள் வந்து பிரதமர் வர போறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இம்பாக்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தல்களில் மத்திய பிரதேஷ்ல கொஞ்சம் கிட்டக்க வந்து தோத்தாங்க, ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் ரொம்ப மோசமா பிஜேபி தோத்தாங்க. இந்த 3 தேர்தல்களில் பிஜேபி தோத்த உடனே இங்க இருக்கிறவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, மோடி 2019 வரமாட்டார், அவர் ஜெயிக்க மாட்டார், அங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்க போறது, அது தோக்கிற கட்சி. ஏற்கனவே இருந்த ஆன்டி மோடி பிம்பத்து மேல இதையும் சேர்த்து ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இந்த தேர்தலில் தமிழக மக்கள் மோடி தான் 2024 பிரதமருங்கிறது தெரிஞ்சு ஓட்டு போட போறாங்க. ஸோ அதனால என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். 2024 தேர்தல் இன்னும் ஒரு 60 நாள் வெயிட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த வாக்கு வாங்க போறாங்க, யார் யார் எந்தெந்த சீட்டை ஜெயிக்க போறாங்க. தமிழகத்தில் அதுவும் இந்தியாவே உற்று நோக்கிற ஒரு தேர்தலில் தமிழகம் ஒரு முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்டேட்ல ஓரளவுக்கு நம்ம நிலவரம் தெரியும். இந்த பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் சார். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்கள் பீகார்ல கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி, ஏன்னா பீகார்ல என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கிற, பீகாரை பத்தி அப்புறம் நம்ம பேசலாம், இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. பீகார்ல கூட்டணி அப்படி இப்படி போச்சு,
மகாராஷ்டிராவில் போன தடவையே நம்ம பேசினோம், அந்த ஓட்டுகள் சிவசேனா ஓட்டுகள் எப்படி இருக்கும். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி 1-2 மாநிலங்களை தவிர ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் மற்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃபேக்டாக சொல்லிடும். மற்ற பல மாநிலங்களில் பிஜேபி கேன் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் தான் நான் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் ஒன்று காம்ப்ளசென்ட்டாக இருந்து ஓட்டர்ஸ் பூத்துக்கு வராமல் இருந்துடக்கூடாது, அது மட்டும் பார்த்து. ஓகே சார். 2024 தேர்தல் தமிழகம் எப்படி வாக்காளர் எப்படி ஓட்டு போட போறாங்கன்றதை நம்ம ஒரு 60 நாளை பார்ப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.